எந்த ஒரு லேடிஸும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துல வீட்டில் இருந்துட்டே கூட ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகும். உங்களுக்கான சின்ன சின்ன தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக்கிற அளவு வாங்க. எப்படி ஒரு பறவை கூண்டுல வச்சு அதுக்கு சோறு போட்டு வளர்த்து கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க, அதுதான் அவங்க வாழ்க்கை. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுனால அந்த பறவை சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தமா? அந்த பறவைக்கு வெளியே எவ்வளவு பெரிய உலகம் இருக்குன்னு தெரியல. அந்த கூண்டுக்குள்ளேயே அது பிறந்ததுல இருந்து இருக்கு, கூண்டுக்குள்ளேயே அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது, அதனால அது சந்தோஷமா அதை நினைச்சுக்குது. கூண்டுக்கு வெளியில இருக்கிற பறவையை பார்த்து அது பாவப்படுது. இது பாரு, இதுக்கு கொடுப்புனே இல்லை, இது எங்கெங்கேயோ பறந்து தெரிஞ்சு சாப்பிட்டு இருக்குது. எங்க வீட்டுக்கார் பாரு என்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரு, கூண்டுக்குள்ளேயே வச்சு சோறு கொடுக்குறாரு. புரியுதா? அது சுதந்திரமா அது நினைக்குது. ஒரு தடவை அந்த சிறகை விரிச்சு பறக்கும்போது அந்த சுதந்திரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால திரும்ப போய் அந்த கூட்டுக்குள்ள இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய சுதந்திர காற்றை சுவாசிச்சுக்குது. அது நினைச்சா பறக்கலாம், நினைச்சா இருக்கலாம், நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை இருக்கலாம். அது அவங்க போட்டதை தான் சாப்பிடணுங்கிறது இல்ல. ஆனா கூட்டுக்குள்ள இருக்கிற பறவைக்கு அவன் கொடுக்காதான் சாப்பாடு, அவன் கொடுக்கறதா உணவு, அவன் கொடுக்கறதா அறிவு. புரியுதா? ஆனா வெளியில வந்த பறவைக்கு இந்த உலகமே வீடு. ஒரு தடவை வானத்துல பறந்தா அந்த சந்தோஷம் என்னன்னு அப்பதான் தெரியும். சொர்க்கமாவே இருந்தாலும் உங்க சுதந்திரம் இல்லைன்னா அது நரகம்தான். புரியுதா? நரகத்திலே இருந்தீங்கனாலும் அங்க நீ சுதந்திரமா இருந்தீங்கன்னா அந்த நரகத்தையே உன்னால சொர்க்கமா மாத்த முடியும். நீ போய் கூட்டுக்குள்ள இருக்க போறியா, நீ சிறகு விரிச்சு பறக்க போறியாங்கிறது உன் கையில தான் இருக்கும்.